இதுதான் கூட்டணிக்கு கட்சிகளை சேர்க்கும் லட்சணமா? எடப்பாடியை லெஃப்ட் ரைட் வாங்கிய அமித்ஷா அரை மணி நேரமாக அலறவிட்ட சம்பவம். கமலாலயத்துக்கு வந்த டெல்லி சீக்ரெட். வணக்கம் நண்பர்களே. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக என பல கட்சிகள் இணைந்துள்ள நிலையில் தேமுதிக உள்ளிட்ட சில கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். அவரை பொறுத்தவரையில் அதிமுக அதிகமான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கணக்கு போடுகிறார். அப்படி போட்டியிட்டால் நாம் அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்று விடுவோம் என்று கருதுகிறார். அந்த அளவுக்கு வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய போட்டிக்களமாக இருக்கப் போகிறது என்பதை கூட அவர் கணிக்காமல் இருப்பதாகவே டெல்லி பாஜக அவரது செயல்பாட்டை பார்த்து கோபம் அடைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி இப்போது வரை பாமக தவிர தொகுதி பங்கீடையும் அவர் நடத்தவில்லை. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லி சென்று சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்போது வழக்கம் போல் திமுக ஊழல் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் எடப்பாடி. அதற்கு அமித்ஷா, அது குறித்த அனைத்து வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தை விட அதிமுக அதிகமான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் மட்டுமே நீங்கள் செயல்பட்டு வருவது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தப் போகிறது என்று எடப்பாடியிடத்தில் தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளாராம் அமித்ஷா. ஆளுங்கட்சியான திமுக சின்ன சின்ன கட்சிகளை கூட கூட்டணியில் இணைத்துக் கொண்டு வருகிறார்கள். காங்கிரஸை வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் நீங்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்காததோடு அதிமுக மாஜிகளை திமுக பக்கம் செல்ல விட்டுள்ளீர்கள். தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி டீல் போடாமல் திமுக பக்கம் விட்டுவிட்டீர்கள். இது எல்லாமே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தேர்தல் நேரத்தில் கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் இறங்காமலும் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கிட்டு கொடுக்காமலும் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறீர்கள். இது எல்லாம் தேர்தல் வெற்றியை தான் பாதிக்கும். அதோடு திமுக மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வங்கி கணக்கில் போட்டுள்ளார்கள். இன்னும் கொடுக்க போவதாக சொல்கிறார்கள். அப்படி வாங்கக்கூடிய பெண்கள் அந்த கட்சிக்குத்தான் ஓட்டு போட வாய்ப்புள்ளது. அதனால் 5 ஆண்டு ஆட்சி முடியும் போது அவர்கள் மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பார்கள் என்று கணக்கு போட வேண்டாம். குறிப்பாக அதிமுக என்கிற கட்சியை கூட நீங்கள் ஒழுங்காக வைக்கவில்லை. அதிமுகவில் இருந்த அதிருப்தியாளர்கள் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள். டிடிவி தினகரனை கூட நாங்கள் தான் கூட்டணிக்கு கொண்டு வந்தோம். ஆனால் நீங்களோ அதிமுகவிலிருந்து பலரை வெளியேற்றி விட்டதோடு அவர்களை புதிய கட்சி தொடங்கும் அளவுக்கு செயல்பட்டு உள்ளீர்கள் என்று தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கும் மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு போனதும் முதல் வேளையாக தொகுதி பங்கீட்டை முடித்துவிடுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறாராம். அதோடு பாஜகவுக்கு தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக 12 தொகுதிகள் வேண்டும். மத்திய மண்டலத்தில் 7 தொகுதியும், கொங்கு மண்டலத்தில் 13 தொகுதியும், சென்னை மற்றும் வடக்கு தமிழகத்தில் 10 தொகுதி என 42 தொகுதி தர வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளாராம். அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அமமுக போன்ற கட்சிகளுக்கு 25 தொகுதிகளை பிரித்துக் கொடுக்குமாறு கூறியுள்ளார். அதிமுகவை பொறுத்தவரை பாமகவிற்கு மட்டுமே 18 தொகுதிகளை பிரித்து கொடுத்துள்ளார்கள். இப்போது அமித்ஷா பாஜக, அமமுக, தமாக போன்ற கட்சிகளுக்கு மொத்தம் 65 தொகுதிகளை கொடுக்குமாறு கூறியிருக்கிறார். இதை வைத்து பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு 150 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது. இப்படி தொகுதி பங்கீட்டிலும் அமித்ஷாவை நேரடியாக இறங்கி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இத்தனை தொகுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்வதால் எடப்பாடி பழனிசாமி கடும் அப்செட்டில் உள்ளாராம். அது மட்டுமின்றி கடந்த தேர்தலில் பாஜகவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்த கோவில் நகரங்களை வரிசைப்படுத்தி ஒரு பட்டியலும் கொடுத்துள்ளாராம் அமித்ஷா. அதன் காரணமாக அந்த பட்டியலோடு சென்னை திரும்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி இப்படி அமித்ஷா கேட்கும் தொகுதிகளை எல்லாம் பாஜகவுக்கு கொடுத்துவிட்டால் அது அதிமுக வேட்பாளர்களின் வெற்றியை தான் பாதிக்கும். அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை அவர்களுக்கு கேட்கிறார்கள் என்று அதிமுக புள்ளிகளிடத்தில் சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை விட கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட்டு கூடுதல் வெற்றிகளை பெற வேண்டும் என்பதற்காக அமித்ஷா இப்படி போட்டியிடும் தொகுதிகளையும் தேர்வு செய்து விட்டதாக கமலாலயத்தில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. விஜய் போட்ட திட்டம் எதிரொலி. காங்கிரஸ் வெளியேறினால் ஆபத்து. கடைசி நேரத்தில் இறங்கி சென்று கூட்டணி டீலை ஓகே செய்த மு.க. ஸ்டாலின். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை போன்ற அதே கூட்டணியை அப்படியே வைத்துக்கொண்டு மீண்டும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்றுதான் திட்டமிட்டார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியுள்ள விஜய் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்து விட்டார். அதனால் தான் இந்த முறை மிகப்பெரிய கூட்டணி அமைத்தாக வேண்டும் என்கிற கட்டாயத்துக்கு மு.க. ஸ்டாலின் தள்ளப்பட்டார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் கண்டிப்பாக திமுகவின் தோல்வி உறுதியாகிவிடும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அதனால்தான் ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் ஆட்சியில் பங்கு,
41 தொகுதிகள் என்று கேட்டு வந்த போதும் எகிரி பேசாமல் அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தினார் மு.க.ஸ்டாலின். காங்கிரசிடத்தில் தொகுதிகளையும் குறைக்க வேண்டும், கூட்டணியை விட்டும் வெளியேறிவிடக் கூடாது என்கிற கோணத்திலேயே மு.க.ஸ்டாலினும் கனிமொழியும் ரொம்ப கவனமாக டீல் பேசினார்கள். அதேபோல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் மு.க.ஸ்டாலினின் நிலைமையை நன்றாக புரிந்து கொண்டார்கள். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறினால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் பிரிந்து கண்டிப்பாக மு.க.ஸ்டாலினின் கதை முடிந்துவிடும் என்பதனால்தான் அவர்கள் கூடுதல் தொகுதி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அடித்து ஆடிக்கொண்டு வந்தார்கள். ஒரு எம்பி தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தொகுதி வேண்டும் என்கிற கோணத்தில் 39 தொகுதி கேட்டு வந்தார்கள். அப்படி இல்லை என்றால் தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு சென்று விடுவோம் என்றும் வெளிப்படையாகவே கூறினார்கள். என்றாலும் ஸ்டாலினை பொறுத்தவரை இத்தனை தொகுதிகள் தான் தர முடியும், கூடுதலாக தர முடியாது. வேண்டுமானால் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிக் கொள்ளுங்கள் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. அப்படி சொன்னால் விஜய் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி உருவாகிவிடும் என்பதற்காகவே காங்கிரசிடத்தில் மிக மென்மையான போக்கை கடைபிடித்து வந்தார் மு.க.ஸ்டாலின். அதோடு விஜயின் பேச்சை பக்குவமற்ற அரசியல்வாதியின் பேச்சாக சித்தரிக்க திமுக முயற்சி செய்தும் அது நடக்கவில்லை. அதனால் தமிழக அரசியலில் விஜய் என்ற ஒரு 3வது அணி உருவாவதை எப்படியேனும் தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சியை வெளியேறவிடக்கூடாது. அது தவிர இன்னும் சில சிறிய கட்சிகளையும் விஜய் பக்கம் செல்ல விடாமல் தடுத்து அவரை தனிமரமாக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டே அரசியல் காய் நகர்த்தி வந்த மு.க.ஸ்டாலின் அதிமுகவில் இருந்த OPS உள்ளிட்ட பல மாஜிக்களை திமுக பக்கம் இழுத்ததோடு தேமுதிக, முக்குளத்தோர், புலிப்படை, இடதுசாரிகள் உள்ளிட்ட சில சிறிய கட்சிகளையும் திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்தார். குறிப்பாக விஜய் கூட்டணி பக்கம் எந்த ஒரு கட்சிகளையும் செல்ல விடக்கூடாது என்கிற கோணத்திலேயே திமுக செயல்பட்டது. அந்த வகையில் திமுகவை பொறுத்தவரை கூட்டணி பலத்தை உறுதிப்படுத்தி விஜய்க்கு மிகப்பெரிய சவாலை முன்வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதோடு சில மேடைகளில் மு.க.ஸ்டாலினை CM அங்கிள், தீய சக்தி என்றெல்லாம் பேசி வருகிறார்கள் விஜய். இது MGR, ஜெயலலிதா காலத்து அரசியலாக இருந்தாலும் தீவிரமாக திமுக எதிர்ப்பாளர்களை விஜய் பக்கம் திருப்பும் என்பதையும் மறுக்க முடியாது. என்றாலும் தனது ஆட்சி அதிகார பலத்தை வைத்து கூட்டணியை வலுப்படுத்திவிட்ட ஸ்டாலின் கடைசி நேரம் வரை காங்கிரஸ் கட்சியுடன் போராடி அவர்களை விஜய் பக்கம் செல்ல விடாமல் தடுக்க நிறுத்தி கூட்டணி ஒப்பந்தத்தை போட்டுவிட்டார். இந்த விஷயத்தில் கடைசி நேரத்தில் மு.க.ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியிடம் இறங்கி சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 25 தொகுதி மட்டுமே தருவோம் என்று கூறியவர் இப்போது 28+ ஒரு ராஜ்யசபா சீட்டு என்று டீல் போட்டுள்ளார். அந்த வகையில் விஜயை தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சக்தியாக மாற்றி தற்காலிகமாக திமுக இந்த போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். என்றாலும் விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து திமுகவின் வாக்கு வங்கிக்கு வேட்டு வைத்துவிட்டால் கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் என்பதையும் மறுக்க முடியாது. அதனால் காங்கிரஸ் கட்சியை ஒரு வழியாக வெளியே விடாமல் தடுத்து நிறுத்திவிட்டோம் என்று ஒரு மகிழ்ச்சியில் தற்போது மு.க.ஸ்டாலின் காணப்பட்டாலும் இந்த மகிழ்ச்சி அவருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகும் நீடிக்குமா, இல்லை திமுகவின் சிறுபான்மையின ஓட்டுகளை பிரித்து மு.க.ஸ்டாலினை விஜய் மன்னக்கவ வைத்து விடுவாரா என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரியவரும். விஜயுடன் கூட்டணி விவகாரம். ராகுல் காந்தியை சமாதானப்படுத்திய சோனியா காந்தி. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுகவுடன் கூட்டணி வைப்பதில் ராகுல் காந்திக்கு துளி கூட விருப்பமில்லையாம். அதனால்தான் 41 தொகுதி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, உள்ளாட்சி தேர்தலில் 20% ஒதுக்கீடு என்றெல்லாம் கடுமையிடத்தில் பட்டியல் போட்டிருக்கிறார் ராகுல் காந்தி. இப்படி ராகுல் காந்தி தங்களுக்கு எதிராக திரும்பி விட்டதினால்தான் கடைசி நேரத்தில் சோனியா காந்தி இடத்தில் பேசி கூட்டணியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அதையடுத்து ராகுல் காந்தி இடத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். இந்த தேர்தலில் விஜய் எவ்வளவு ஓட்டுகள் வாங்குகிறார் என்பதை பார்த்துவிட்டு அடுத்த தேர்தலில் வேண்டுமானால் கூட்டணியை மாற்றிக்கொள்வோம் என்று ராகுல் காந்தியை சோனியா காந்தி சமாதானம் செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்து ராகுல் காந்தி திமுக கூட்டணியை தொடரப் போகிறாரா, இல்லை கூட்டணியில் இருந்து வெளியேறப் போகிறாரா என்பது தெரிய வரும்.